ආයුබෝවන් දරුවනේ සුබ සන්ධ්‍යාවක් වේවා. හරි. අපි අද බලන්න යන්නේ එක ක්‍රියාකාරකමක්. හරිනේ? பிள்ளைகள் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னு சொன்னா ஒரு பயிற்சி ஒன்று பார்க்க போறோம். இப்ப ஏற்கனவே நாங்க உங்களுக்கு ஏகவச்சன, பகுவச்சன, ஸ்திரீலிங்க, புருஷலிங்க அதுல எப்படி அந்த வினை சொற்கள் மாறும். அதை வச்சு அந்த கேள்விகளை எப்படி அணுகுறது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் பார்த்தோம். இதே மாதிரி இப்ப நம்ம என்ன செய்ய போறோம், ஒரு 10 கேள்விகள் அந்த பெயர் சொற்களை சரியாக அந்த வினை சொற்கள் மூலமாக நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்க வேண்டும். அதுக்கேத்த மாதிரி ஒரு பயிற்சி ஒன்றுதான் இப்ப பார்க்க போறோம். பாருங்க. කොටුවහි සඳහන් වචන ගැලපන අදහසක් ඇතිවන පරිදි හිස්තැන් වල යොදා නිවැරදි වාක්‍ය ගොඩනගන්න. හරිනේ? இப்ப என்ன பார்க்க போறோம்னு சொன்னா பிள்ளைகள், நம்மளுக்கு அந்த மேலே இருக்கிற பாக்ஸ்ல சில பெயர் சொற்கள் தந்திருக்காங்க. அந்த பெயர் சொற்கள் இந்த இடைவெளிகள்ல எது எதுக்கு எந்தெந்த பெயர் சொற்கள் பொருத்தம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற வினை சொற்களை வச்சு நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிச்சு கொள்ளணும். கண்டுபிடிச்சு அதன் மூலமாக அந்த கேள்வியை என்ன செய்யணும், நம்ம இப்ப செஞ்சு முடிக்க போறோம். பாருங்க. பலவனியக்க பலான முதலாவது பாருங்க பிள்ளைகள். கவிய கீவாய, கவிய கீவாய. சரியா? இப்ப இந்த வினை சொல்ற வடிவத்தை பாருங்க. ஆயன்னு சொல்லி முடிஞ்சிருக்கு. கடைசியில ஆயன்னு சொல்லி முடிஞ்சிருக்கு. ஆயன்னு சொல்லி முடிஞ்சா இதுல உங்களுக்கு ரெண்டு விஷயம் விளங்கணும். ஒன்று இது ஏக்க வச்சனையா இருக்கணும். இங்க வரப்போற கத்துரு அதாவது சப்ஜெக்ட் ஒருமையா இருக்கணும். அதே மாதிரி ஸ்திரீலிங்க பெண்பாலாக இருக்கணும். சரியா? அப்படியாக இப்படி ஒவ்வொரு விஷயமா பார்த்து பார்த்து தான் இப்ப என்ன செய்ய போறோம், இந்த கேள்வியை ஃபுல்லா செஞ்சு முடிக்க போறோம். சரி, ஃபர்ஸ்ட்டுக்கு புக்ஸ்ல இருக்கிற ஒவ்வொன்றுக்கும் மீனிங் என்னன்னு சொல்லி அதை முதல் பார்த்துட்டு வருவோம். பாருங்க. ரியதுரோ, ரியதுரோன்னு சொன்னா ஓட்டுநர்கள், அஸ்வயான்னு சொன்னா குதிரை, நங்கி தங்கை, சருங்கலைய பட்டம், குவன் யானைய, குவன் யானையன்னு சொன்னா விமானம். அடுத்தது உப்புசோ, உப்புசோன்னு சொன்னா பருந்துகள், கொவியோ விவசாயிகள், வரத கருவன் குற்றவாளிகள், நாகிமியோன்னு சொன்னா பீடாதிபதிகள், அப்பி நாங்கள். சரி, இப்ப வாங்க ஃபர்ஸ்ட் பலவனியக்க பலான்னா கவிய கீவாய. அப்ப எது புள்ளியல் பொருத்தம்? நான் சொன்னேன் உங்களுக்கு, பெண்பாலா இருக்கணும், ஒருமையா இருக்கணும். அப்ப நங்கி ஏக்கவச்சன ஸ்திரீலிங்க කතුරු මොකද මෙහි තියෙන්නේ? නංගි. சரியா? அப்ப පළවෙනියකට සුදුසු පිළිතුරු මොකද? නංගි කවිය කීවාය. හරිනේ? හරි. then අපි දෙවැනි එක බලමු. இப்ப ரெண்டாவது பாப்போம். அகசகி லெலதை, அகசகி லெலதை வானத்தில் பறக்கிறது, வானத்தில் பறக்கிறது. இது என்ன பிள்ளைகள், வர்த்தமான காலைய. இது என்ன, நிகழ்காலத்துல இருக்கு. இப்ப இதுக்கு எது பொருத்தம் பாருங்க. வானத்தில் பறக்கிறது ஒன்று சருங்கலைய வரலாம், இல்லைன்னா குவன் யானைய வரலாம். ஆனா குவன் யானைய நம்ம வானத்தில் பறக்கிறது அப்படின்னு சொல்லி பெரும்பாலும் என்ன சொல்றல்ல, சருங்கலைய தான் இதுக்கு பொருத்தமா வரும். ஏன்? இப்ப குவன் யானைய சருங்கலைய ரெண்டுமே வானத்துல பறக்கும். சரி, ரெண்டுமே என்ன, அப்ராணவாச்சி, உயிர் அற்றது. உயிர் அற்றதுன்னு சொன்னா நம்ம என்ன, லெலதை என்றுதானே வரும். அது ஏக்கவச்சனையா இருந்தாலும் ஒன்றும் இல்ல, பகுவச்சனையா இருந்தாலும் ஒன்றும் இல்ல. சரியா? நம்மளுக்கு சருங்கலை குவன் யானை ரெண்டும் உயிர் அற்றது. அது ஒருமையா இருந்தாலோ பன்மையா இருந்தாலோ நமக்கு கவலை இல்லை, அந்த வினைச்சொல் வடிவத்துல மாற்றம் வராது. சரி, அப்ப நம்ம இதுக்கு சருங்கலையை தான் பொருத்தமா வரும் பிள்ளைகள். அதை நம்ம என்ன செய்வோம், தெரிவு செஞ்சு கொள்ளுவோம். சரி, இப்ப அடுத்தது பாருங்க. துன்வனியக பலமும் கும்புர வபுரத்தி, கும்புர வபுரத்தி வயலை விதைக்கிறார்கள். வபுரத்தி என்று சொன்ன என்ன பிள்ளைகள், வபுரத்தி என்று வருது. தீ வரணும்னு சொன்ன என்னையா வரணும், அது ஒரு பகுவச்சன, ஒரு பகுவச்சன கத்துரு கொண்டு வரணும். அங்க சப்ஜெக்ட் என்னவா வரணும், பன்மையாக வரணும். வயலை விதைக்கிறது யாரு, விவசாயிகள். வப்புரத்தி என்று வந்திருக்கு, அப்ப பன்மை. அப்ப கோவியோ. சரியா? அப்ப நம்மளுக்கு எது பொருத்தமா வரப்போகுது, கோவியோன்னு சொல்றது பொருத்தமாக வரும். சரி, அடுத்தது இப்ப நம்ம எத்தனாவது பார்க்க போறோம், ஹத்தரவனி பலான்ன நாலாவது பாருங்க. குவன் தொட்டுப்பலட்ட லங்காவிய விமான நிலையம் வந்தடைந்தது, விமான நிலையத்தை வந்தடைந்தது. அப்ப இது என்ன,
இதுக்கு என்ன பொருத்தம்? ஏர்போர்ட்டுக்கு வாரது எது? குவன் யானைய இல்லையா? குவன் யானைய. இதுவும் என்ன பிள்ளைகள்? ஒரு அப்ராணவாச்சி, ஒரு உயிர் அற்றது குவன் யானையன்னு சொல்றது. அது ஏக்கவச்சனையா இருந்தாலும் அதே தான் வரும், பகுவச்சனையா இருந்தாலும் அதே தான் வரும். அப்ப அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. அப்ப நம்ம என்ன செய்ய தேவையில்ல, பயப்பட தேவையில்ல. குவன் யானைய அதுக்கு என்ன பொருத்தமாக இருக்கும். சரி, தென் அப்பி பகவனியக்கட்ட மூக்கரமு ஹரிணே. இப்ப நம்ம என்ன செய்வோம்? அஞ்சாவத பார்ப்போம். பாருங்க. வேகையன் துவன்னேய, வேகையன் துவன்னேய. இப்ப இதுக்கு என்ன பிள்ளைகள் பொருத்தம் வரும்? அஞ்சாவதுக்கு வேகையன் துவன்னேய, வேகமாக ஓடுகிறது, வேகமாக ஓடுகிறது. அப்ப இதுக்கு என்ன பொருத்தமா வரும்? அஸ்வயா, அஸ்வயா. இது ஒரு பிராணவாச்சி, இது ஒரு பிராணவாச்சி. அதே மாதிரி என்ன, ஒரு ஏக்கவச்சன, ஏக்கவச்சன பிராணவாச்சி கத்ரு வந்தா தான் ஏயன்னு போடலாம் இல்லையா? அஸ்வயா வேகையன் துவன்னேய. அப்ப என்ன, ஹயவனியகத் அபிபெலுவாதன். இப்ப நம்ம என்ன செஞ்சிட்டோம்? அஞ்சாவதும் பார்த்துட்டோம். ஹரி, தென் ஹயவனியகட் என்ன? ஆறாவதுக்கு வாங்க. பொற்பாடம் கரமு, கரமூன்னு சொல்லி முடியுது சொன்னா அந்த வினை வந்து அந்த கிரியாபாத மூன்னு சொல்லி முடியுதுண்டா எது பொருத்தம்? அப்பி என்று வரணும். சரி, அப்பி பாடம் கரமு, நாங்கள் புத்தகம் படிப்போம். சரி, தென் ஹதவனி பலன் தகம் தசதி, தீ அண்டு வந்திருக்கே, தீ அண்டு முடியணும்னு சொன்னா என்ன வரும்? ஒரு பகுவச்சன கத்துரு வரணும். பகுவச்சன கத்துரு எங்க இதுல இருக்கு? நாஹிமியோ, பீடாதிபதிகள், தகம் தசதி அறிவுரை சொல்றது, அப்படி சொல்றது. சரியா? ஹரி, அபிதன் பலமோ அட்டவணியக்க. எட்டாவது பாருங்க. வாகன நத்தர கலக, கலக. இது என்ன பிள்ளைல? அதீத கால இல்லையா? இறந்த கால வாக்கியம் உண்டு. இது ஒரு இறந்த கால வாக்கியம் உண்டு. வாகன நத்தர கலக. சரியா? கலான்னு சொல்றது அந்த அதீத கால வினைச்சொல் கிரியாபத. அதுல கலகன்னு ஏன் போட்டிருக்கோம்? அங்க வரப்போற கத்துருவா பெண்ணை அறிக்க போகுதோ, என்னை அறிக்க போகுதோ, அது ஒரு பகுவச்சன கத்துரு, பகுவச்சன, அதாவது பன்மை பெயர் சொல்லு அங்க சப்ஜெக்ட் வர போகுது. அதாலதான் கலகன்னு போட்டிருக்கோம். அப்ப என்ன விடையா வரும்? பிரியதுரோ, ஓட்டுநர்கள் வாகனத்தை நிறுத்தினார்கள், ஓட்டுநர்கள் வாகனத்தை நிறுத்தினார்கள் என்று சொல்லி வரப்போகுது. சரி, அட்டவணியக்குத் அபிதன் பெலுவா. இப்ப என்ன செஞ்சிட்டோம்? எட்டாவதும் பார்த்துட்டோம். தென் நவவனியக்கிட்ட என்ன? ஒன்பதாவதுக்கு வாங்க. இகழ அகசகி பியாம்பதி, மேல்வானில் பறக்கிறது, மேல்வானில் பறக்கிறது சொன்னா என்ன? நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகுமான்னு சொல்லி. பருந்துதான் மேல பறக்கிறது இல்லையா? அப்ப உக்குசோ ஏன் பியாம்பத்தி என்று தந்திருக்கு. தீ என்று சொன்னா என்ன? தீ வருது கடைசியில அந்த கிரியாபாதட முடிவுல தீ என்று சொல்லி முடியுதுன்னு சொன்னா அங்க வர போற கத்துரு என்ன வரும்? கத்துரு வந்து ஒரு பகுவச்சன கத்துரு தான் வரப்போகுது, ஒரு பன்மை பெயர் சொல் வரப்போகுது. அப்போ உப்புசோ பருந்துகள், இகழ ஆகசகி பியாம்பத்தி பருந்துகள் மேல்வானில் பறக்கின்றன. ஹரி, தென் දහවනියක බලන්න. பத்தாவது பாருங்க. பொலிசிයට හසුවුහ, பொலிசிයට ஹசுவூஹ, ஹசுவூஹன்னு வந்தா என்ன பிள்ளைகள் வரும்? கடைசியில் என்ன வந்திருக்கு? ஹ வந்திருக்கு. ஹ வந்தா என்ன? ஒரு பகுவச்சன, பகுவச்சன வரப்போகுது. வரத கருவன், குற்றவாளிகள், பொலிசியட்ட ஹசுவூஹ, குற்றவாளிகள் போலீசிடம் சிக்கினர், குற்றவாளிகள் போலீசிடம் சிக்கினர் அப்படின்னு சொல்லி வரப்போகுது. சரியா? இப்ப நம்ம ஏற்கனவே உங்களுக்கு பிள்ளை இது வந்து உங்களுக்கு ஏதாவது சிக்கல் இருந்தா இதுக்கு முந்தி நாங்க ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுல வந்து ஏக்கவச்சன பகுவச்சன ஸ்திரீலிங்க புருஷலிங்க எல்லாமே வந்து தெளிவா டீட்டெயிலா விளங்கப்படுத்தியிருக்கோம். அதை நீங்க பார்த்துட்டு திரும்ப இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எந்த இதுல இருக்கிற விஷயங்களும் இன்னும் கிளியர் ஆகும். ஓகே, ஒக்கமலாட்ட பாமஸ்தூத்தி ஆய்போவான்.